ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்கு. உண்மையிலேயே கிரேட் சித்தப்பாயின்னு இந்த இடத்துல ராகுவோட ஆளுங்களை போயிட்டு விஜய் அடிக்கும்போது யாருமே தெரியலன்னு சொல்லிடுறாங்க. இந்த இடத்துல வந்து அன்பு சித்தப்பா, விஜய் வா ஃபஸ்ட்டு நம்ம குழந்தைய போய் காப்பாற்றலாம். அந்த ராகுவோட காரு எனக்கு தெரியும், அந்த காரு நம்பரும் தெரியும். ஒயிட் கலர் காரில் தான் அவன் வந்தான். அம்மாவோட ஸ்கூலுக்காகவும் அந்த காரு கிராஸ் ஆகிருக்குதா சிசிடிவி ஃபுட்டேஜில் சொல்லியிருக்காங்க. வா ஃபஸ்ட்டு நம்ம போய் குழந்தைய தேடுவோம்னு சொல்லிட்டு சித்தப்பா கார்லேயே ஏறி போகிறது பெரிய விஷயம். உண்மையிலே யூ கிரேட் சித்தப்பா. இந்த இடத்துல கடவுள் அதான் நினைக்கிறோம். ஏன்னா ஒரு குழந்தை விஷயத்தில் எந்த தவறு எந்த தப்பு பண்ணியிருந்தாலும், எவ்வளோ துரோகம் பண்ணியிருந்தாலும், குழந்தை விஷயத்துலன்னு வரும்போது விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்குது எங்களுக்கு பெரிய விஷயம். காவேரி, விஜய், சித்தப்பா 3 பேருமே காரில் ஏறி போகிறாங்க. அந்த அவனோட கார் நம்பரை ஃபோன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ணலாம் நம்ம. ஏன்னா காஞ்சிபுரத்துலேருந்து சென்னையை போய்க்கின்னு இருக்குதா எனக்கு தகவல்னு சொல்லிட்டு சித்தப்பா சொல்கிறாரு. இது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. எப்படியா இருந்தாலும் எங்கள் குட்டி காவேரியை இது பண்ணணும். காரில் போகும்போது காவேரியும் நான் என் அப்பா கிட்டே போனோம், என் அப்பா கிட்டே போனோன்னு அவள் அழறா பாரு. உண்மையிலேயே மனசு எங்களுக்கே அழ வந்துடுது. அந்த குழந்தை அழறது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குது, இந்த ராகுவை பொழந்து கட்டினா தான் எங்களுக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். உண்மையிலேயே இது சீரியலாக இருந்தாலும் சரி, நிஜமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களை கடத்துகிற விஷயத்தில் வந்து கண்டிப்பாக இதெல்லாம் சீனில் கொண்டுக்குன்னு வரக்கூடாது. இப்படி கொண்டுக்குன்னு வந்தால் ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.